உலகளவுல ஆகச்சிறந்த பேட்ஸ்மேனா அறியப்படக்கூடிய நியூசிலாந்து அணியினுடைய நட்சத்திர வீரர் கேன் வில்லியம்சன் T20 ஃபார்மட்ல இருந்து ஓய்வு பெறதா அறிவிச்சிருக்காரு. இந்த முடிவு அவரோட ரசிகர்களை பெரும் சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. நியூசிலாந்து அணியின் நட்சத்திர வீரரான கேன் வில்லியம்சனுக்கு இப்போ 35 வயசாகுது. கடந்த 2011ஆம் ஆண்டு T20 ஃபார்மட்ல அறிமுகமான கேன் வில்லியம்சன் 2011 2024 வரையிலான காலகட்டத்துல 93 போட்டிகள்ல விளையாடி 2575க்கும் அதிகமான ரன்களை குவிச்சிருக்காரு. இதுல 18 அரை சதங்களும் அடங்கும். இது மட்டும் இல்லாம நியூசிலாந்து T20 அணிக்கு மொத்தம் 75 போட்டிகள்ல கேப்டனாவும் இருந்திருக்காரு. இவரோட கேப்டன்சியில இதுவரைக்கும் 3 தடவை நியூசிலாந்து அணி T20 உலக கோப்பை போட்டியில கலந்திருக்கு. இதை இன்னும் டீடைலா சொல்லணும்னா கடந்த 2016 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற T20 உலக கோப்பை போட்டியில அரையிறுதி வரைக்கும் அப்புறம் 2021ஆம் ஆண்டு ஃபைனல் வரைக்குமே நியூசிலாந்து அணியை இவர் கொண்டு போயிருக்காரு. சொல்ல போனா கேன் வில்லியம்சன் கேப்டனா இருந்தப்பதான் நியூசிலாந்து அணி இந்தியாவுக்கு ரொம்பவே டஃப் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கூட இந்தியர்களுக்கு நியூசிலாந்து அணியாகட்டும் கேன் வில்லியம்சன் ஆகட்டும் ரெண்டையுமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன காரணம்னா நியூசிலாந்து வீரர்கள் தோல்வி அடைஞ்சா கூட எதிரணி வீரர்கள் கிட்ட சண்டையோ இல்ல வாக்குவாதத்திலேயோ ஈடுபட்டதே கிடையாது. அதே மாதிரி கேன் வில்லியம்சனும் தோல்வி அடைஞ்சாலும் கூட சிரிச்ச முகத்தோட எதையும் ரொம்ப பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணுவாரு. இந்த நிலையில தான் கேன் வில்லியம்சன் T20 ஃபார்மட்ல இருந்து ஓய்வு பெறதா அறிவிச்சிருக்கிற செய்தி உலக கிரிக்கெட் ரசிகர்களையே சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. இத பத்தி அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில T20 ஃபார்மட்ல நான் எதிர்பார்த்ததை விடவே அதிக ஆண்டுகள் விளையாடிட்டேன். இனிமே இளம் வீரர்களுக்கு வழிவிட்டாதான் அணிக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். T20 உலக கோப்பை 2026 தொடர் அடுத்து வரப்போகுது. இதுக்கு நியூசிலாந்து அணி கடுமையா தயாராயிட்டு வர்றாங்க. இந்த சமயத்துல நான் என்னோட ஓய்வை அறிவிச்சிருக்கிறது ஒரு சரியான முடிவா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. T20 ஓய்வு அறிவிச்சிருக்கிற கேன் வில்லியம்சன் அடுத்ததா ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் ஃபார்மட்ல தொடர்ச்சியா விளையாடவிருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம IPL 2026 சீசனுக்கான லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணியினுடைய ஆலோசகராகவும் அவர் நியமிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.